உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளாக இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறாக அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இது சித்தவேதம் அந்த அத்தியாயங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி சாமி ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அதை தொடங்கியிருக்கிறார். ஆனால் அதில் யார் அந்த அசாதாரண வைத்தியர்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த ஸ்லோகங்கள்லாம் அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அதை தெரிஞ்சுக்கணுன்னா 22 அத்தியாயமும் நம்ம படித்து புரிஞ்சுருந்தால் தான் முடியும். இந்த நம்மளுடைய இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் வியாதி இருக்குது நமக்குள்ளார. பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பாக இருக்கக்கூடிய வியாதிகள். அந்த வியாதி இருக்கிறனால தான் நாம் இந்த உலகத்தில் பந்தப்பட்டு இருக்கிறோம். அந்த பந்தத்திலேருந்து விடுதலை ஆகணும்னா நமக்கு இந்த விருப்பு வெறுப்புங்கிறது வெளி விஷயங்கள் எதுலேயும் இருக்கக்கூடாது. அந்த வெளி விஷயங்களை அவர் வேரோட பிடுங்கி எரியறதா சொல்கிறார். நமக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கக்கூடிய ஏதாவது செடியோ மரமோ இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி கிள்ளி எறிவோம். அப்படி அவர் கிள்ளி எறிகிறதா சொல்லலை, அவர் வேரோட பிடுங்கி எறிகிறதா சொல்கிறாரு. வேரோட பிடுங்கி எறிஞ்சிட்டா அந்த விருப்பு வெறுப்பு திரும்ப முளைக்காது. அப்படி மீண்டும் அந்த விருப்பு வெறுப்பு நம்ம முளைக்காமல் செய்யக்கூடிய அந்த அசாதாரண வைத்தியர் நம்மளுடைய தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறாரு. அவரை நாம் இப்போ சாதாரண வைத்தியராக அவர் இருக்கலாம், ஆனால் அவர் அசாதாரண வைத்தியராக நாம் மாற்றுறது மூலமாக, இந்த வித்தையின் மூலமாக அதை சரி செய்கிறது மூலமாக நாம் விருப்பு வெறுப்புங்கிற நிலையை கடந்து போக முடியும். அதுக்கு சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சதா அபியாசம் செஞ்சு அவரை நாம் அசாதாரண வைத்தியராக மாற்றி அமைக்கணுங்கிறார். அதனால் இந்த சத்சங்கத்தை கேட்குற இந்த வேலையில் கூட நீங்கள் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வித்தையை மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே கேட்டிங்கன்னு சொன்னால் தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். இந்த வார்த்தைகளை மட்டுமே காதில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது உணர்வு ரீதியாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தத்துவங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது, அது அனுபவ ரீதியாக இருக்கக்கூடியது. அது அனுபவப்படணும்னா நம்ம உள்ளுக்குள்ளார படிக்கணும். அதுதான் வித்யாபியாசம், அக்ஷராபியாசம் அப்படின்னு சாமி சொல்கிறார். அந்த படிப்பை நம்ம மேற்கொள்ளும் போது நம்மளால் தத்துவத்தை உணர முடியும். அதனால் இந்த சித்தவேதத்தினுடைய முதல் அத்தியாயில் ஒரு சில விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதை கேட்குற சமயத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளார அந்த கதியை நடத்திக்கிட்டே இடைவிடாமல் நான் பேச்சை நிறுத்துகிற வரைக்கும் அந்த கதியிலேயே கவனத்தை வச்சுக்கிட்டு அதை நடத்திக்கிட்டே கேளுங்க. அப்போ உண்மை என்னங்கிறத உணர்ந்துக்க முடியும். வித்தை வாங்காத ஒரு சிலர் இங்கே இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டு இதை கேட்கலாம். இந்த முதல் அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலேயே ஒரு கேள்வி ஒன்று வரும். ஒரு சீடன் சாமிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். மாயா சமுத்திரத்திலிருந்து அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான எனக்கு கரையேறுவதற்கான நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரும்படி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேள்வியை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும்? அவர் ஏதோ மாயா சமுத்திரம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது நம்ம வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. அதுக்கு ஒரு தீர்வு அவர் கேட்குறார், அதுக்கு ஒரு கரையை கேட்குறார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் இன்னமும் அந்த கேள்வியை நல்லா கவனித்து பாருங்கள். சாதாரணமாக அவர் கஷ்டப்படுறதா சொல்லலை, அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான எனக்குன்னு சொல்லி அதை இன்னமும் அழுத்தமாக சொல்கிறாரு. ஏதோ ஒரு மார்க்கத்தை காமிச்சு தர சொல்லி அவர் கேட்கல, நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரும்படி அப்படிங்கிறாரு. அப்போ எங்கள் உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எது பெஸ்ட்டோ, எது சரியானதோ, எது எனக்கு கரையை சேர்க்கக்கூடியதாக இருக்குமோ அதை காமிச்சு கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. அதுவும் அவர் சொல்லி கேட்கல, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு அவர் கேட்கல, காண்பித்து தரும்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போடுறாரு. அப்படின்னா நான் ப்ரூஃப் கேட்குறாரு, நான் அனுபவப்படணுங்கிறாரு. நான் அனுபவப்படுற மாதிரி எனக்கு அந்த மார்க்கத்தை காமிச்சு கொடுங்க. நீங்கள் சொல்லி நான் காதால் கேட்குறது கூட கிடையாது, அது எனக்கு அனுபவ ரீதியாக வரணுங்கிறாரு. அதனால் பக்தி விசுவாசத்தோடு உங்களை கேட்டுக்கிறேன்னு சொல்லி தான் அவர் பணிவோடு அந்த கேள்வி கேட்குறார். பக்தி அப்படின்னாலே அது அடிப்பணிகிறது. அவர் சொன்னால் சரின்னு கேட்டுக்கிறது.
விசுவாசம் அப்படின்னா அது நம்பிக்கையை தாண்டின விஷயம். நாம் எதெல்லாம் பார்க்குறோமோ, கேட்குறோமோ, அறியிறோமோ அதெல்லாம் நம்புறது அதுக்கு பேர் நம்பிக்கை. ஆனால் நம்மளுடைய அனுபவத்துக்கே வராத விஷயத்தை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசங்கிறது. நம்மளுக்கு எத்தனை பேருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் கடவுளை யாருமே பார்க்கல, ஆனால் அவர் இருக்கிறதா நம்புகிறோம். அது விசுவாசம். ஆமாம், அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு உள்ளிருந்து சொல்லுது, ஆனால் அது அனுபவத்துக்கு வரலை. அப்படி சாமி சொல்லக்கூடிய விஷயங்களை நான் பணிவோட, அது என் அனுபவத்துக்கு வராட்டினா கூட அது வந்ததாக ஏற்றுக்கிட்டு அதை நான் நம்ப போகிறேன். அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி தான் இந்த சீடன் நாங்கள் சொல்லக்கூடியது. நாம் இதே மாதிரி சீடனுக்கான ஒரு நிலைமையில் நாம் எல்லோரும் மாறிட்டோமா, அந்த சீடனுடைய மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோமா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை கவனித்து பார்த்துக்கோங்க உங்களுடைய நிலைமையை. இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் அது துன்பமாக தான் இருக்கும், நாம் தேடக்கூடிய ஆனந்தம் அங்கே இல்லைங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுருக்கணும். அதுதான் ஒரு ஆன்மீகத்தினுடைய முதல் தகுதிங்கிறது. நாம் உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு அதுதான் முக்கியமாக இருக்கக்கூடியது. வெளியில் ஏதாவது ஒன்று இருக்குது, என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும், இதை சகிச்சுட்டு இருக்க முடியும், இந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கிறவங்கனால உள்ளுக்குள்ளார போக விருப்பம் வராது. இங்கே இருக்கவே முடியாதுன்னு யாருக்காவது ஒரு மனநிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அவன் தான் வேறு எங்கே இருக்கிறதுன்னு அந்த வழியை தேடுவான். அப்படி தான் அந்த சீடன் தேடி இருக்கிறார். அதனால் அந்த மாதிரி வெளி விஷயங்களில் நம்மளுடைய மனம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆனந்தங்கிறது இல்லைங்கிறத நாம் பூர்ணமாக அனுபவித்து பார்த்து அதை உணர்ந்து உறுதியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த 22 அத்தியாயமும் சாமி வெளிப்படுத்துகிறாரு. அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த உபதேசங்கிறது தயாராக இருக்குது. இல்லை இந்த உபதேசத்தை வாங்கிட்டு வெளி உலக வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பலனை அனுபவிக்கணும்னு சொன்னால் அதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த உபதேசத்தினுடைய நோக்கம் உள்ளார்ந்த பயணத்துக்கு நம்மளை ஊக்குவிக்கக்கூடியது, வெளி விவகாரங்களை மறக்க வைக்கக்கூடியது. அதனால் அந்த ஒரு எலிஜிபிலிட்டியோடு நம்ம வந்தோன்னு சொன்னால் அந்த கரையை நம்மளால் நிச்சயமாக அடைய முடியும். இப்போ அந்த கரை எங்கன்னு நமக்கு தெரியணுமே. எது அந்த கரை, எது நம்மளை விடுவிக்கக்கூடியது, இந்த பந்தங்கள்லேருந்து எது நம்மளை விடுவிக்கக்கூடியது? நமக்கெல்லாம் தெரியும். நாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்ப்போம், அந்த முயற்சி சரியாக வரலை அப்படின்னா வேறு யார்கிட்டயோ உதவி கேட்போம். அந்த உதவியும் கிடைக்கலன்னா அடுத்தபடியாக நாம் எங்கே போய் நிற்போம்? கடவுள்கிட்ட போய் நிற்போம். சாமி நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஒரு டாக்டரே ஒரு பேஷண்ட்டுக்கு அவர் தன்னால் முடிஞ்ச அத்தனை விஷயத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அட்டெண்டர்கிட்ட என்ன சொல்லுவார்? இனிமேல் கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படிம்பார். அப்போது இங்கே இருக்கக்கூடிய முயற்சிகள் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக நாம் அந்த கடவுளை பார்த்துட்ருக்குறோம். அப்படிப்பட்ட அந்த கடவுள் நிலை தான் நம்மளை அந்த கரையிலேருந்து விடுதலை செய்யக்கூடியது அப்படிங்கிறத அந்த சீடன் அங்கே நம்பியிருக்கிறாரு. நமக்கும் தெரியும் கடவுள் தான் நம்மளை விடுவிக்கக்கூடியவர், அவர் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. ஆனால் அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியணுமே. இப்போ பாலையாவுக்கு ஒருத்தர் ஃபோனை போட்டு நான் மதுரையிலேருந்து வர்றேங்க, நான் எங்கே இறங்கணும்னு கேட்பாங்க ஃபோனில். நீங்கள் நேராக சின்னியம்பாளையத்தில் இறங்கிருங்க, இல்லைன்னா நம்ம சிந்தாமணி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிருங்க, எனக்கு ஒரு ஃபோன் போடுங்க, நான் எந்த நேரமானாலும் வந்துடுறேன்னு சொல்லுவார். அப்படி வந்து இறங்கினவர் ஒரு அடையாளத்தை சொன்னால் தானே இவர் போய் அவரை கூட்டிகிட்டு வர முடியும். அவர் கண்ணாடி போட்டிருப்பாரா, கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பாரா, ஏதாவது ஒரு அடையாளம் சொன்னால் தான் இவர் போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் தேடி அவரை கூட்டிகிட்டு வர முடியும். அடையாளமே சொல்லாமல் நான் வரேன்னு சொன்னால் இவர் எங்கே போய் அவர் தேடுவார்? அப்படி நாம் தேடக்கூடிய கடவுளுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அந்த கடவுளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா எதிரிலே கடவுள் இருந்தால் கூட இது அவர் அல்லன்னு சொல்லிட்டு நாம் இன்னும் தேடிகிட்டே இருப்போம். அப்படி தான் கடவுளை நேரில் பார்த்து அனுபவித்து உணர்ந்த அந்த அனுபவஸ்தர்கள் கடவுளை பற்றின அடையாளங்களை ஸ்ருதிகளாக வேதங்களில் எழுதி வச்சுருக்கிறாங்க. கடவுளுடைய தன்மை இப்படி இருக்கும், அவர் இந்த மாதிரியான ஆள், அவர் இப்படியெல்லாம் ஒரு வேலைகளை செஞ்சிட்ருப்பார் அப்படின்னு. அந்த அடையாளங்களை நாம் சரியாக யூகித்து அறிந்திருந்தால் தான் அவர் புரிஞ்சுக்க முடியும். அப்படி நமக்கெல்லாம் இந்த உலகம் சொல்லி கொடுத்த அடையாளம் என்னன்னா, ஒரு 3 பேர் இருப்பாங்க. பிரம்மான்னு சொல்லி ஒருத்தர் படைக்கும் தொழிலை செய்வார், விஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தர் காக்கும் தொழிலை செய்வார், சிவன்னு சொல்லி ஒருத்தர் அழிக்கும் தொழிலை செய்வார். இந்த 3 மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய இவங்கனால தான் இந்த உலகங்கிற ஒரு அவஸ்தை இங்கே செயல்பட்டுருக்குது. இவரைத்தான் நாம் ஸ்நேகிக்கணும், இவருக்கு சேவை செய்யும்போது தான் நம்ம மோட்சம் அடைய முடியும்னு உலகத்தில் சொல்லி வந்திருக்கு. நாமளும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தோம். அதே போல் தான் அந்த சீடனும் நம்பியிருக்கிறாரு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது அடையாளம் தெரியுமா அப்படின்னா சாமியாக ஞாபகப்படுத்துகிறாரு. ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம்னு ஒரு அடையாளம் சொல்லியிருக்காங்களே, அது உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு. ஆமாம், எல்லாருமே கேள்விப்பட்டது தானே. அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்,
அவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே பல கதைகளில் கூட நமக்கு படிச்சிருப்போம். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒருத்தரா அப்படின்னா அவருக்கு நாம ரூபம்னு ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஒரு ரூபம்னு ஒன்று இருந்தால் அந்த பொருள் எல்லா இடங்களிலும் பரவி இருக்க முடியுமா? ஒரு ரூபம் இல்லாத ஒரு பொருள்னால தான் பரவ முடியும். இந்த காற்று பாருங்கள், ரூபம் கிடையாது, ஆனால் அது எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது. இந்த வெளிச்சத்தை பாருங்கள், ரூபம் கிடையாது, எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது. ஆகாசத்தை பாருங்கள், ரூபம் கிடையாது, எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது. அப்போது நாம் ஒரு ரூபத்தை உண்டாக்குறோன்னு சொன்னால் அது எல்லா இடங்களிலும் பரவ முடியுமா? ரூபம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லா இடங்களிலும் பரவி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. அதைத்தான் இங்கே வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுக்கு நாம ரூபங்கள் கிடையாது, அவர் ஒரு சர்வ வியாபி. அவருக்கு கோயிலை விட சின்ன ரூபமாக இருந்தால் உள்ளே நுழையும், அதை விட பெரிய ரூபமாக இருந்தால் உள்ளுக்குள்ளே நுழைய முடியாது. அப்போ எப்படி அது சர்வ வியாபியாக இருக்க முடியும்? ஒரு குண்டூசி துளை இருந்தால் கூட அதுலேயும் நுழையணும்னா அதுக்கும் குறைவான ரூபமாக இருக்கணும். அப்படி அந்த ரூபம்னு ஒன்று வரும்போது அதுக்கு ஒரு இருப்புன்னு ஒன்று தேவைப்படும், ஒரு அடித்தளம்னு ஒன்று தேவைப்படும், அதுக்கு அந்தம் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். ஆனால் இவர் ஆதி அந்தம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு நிச்சயமாக நாம ரூபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய வஸ்து அப்படிங்கிறத நாம் பூர்ணமாக நம்புறதா இருந்தால் அவரை ஒரு இடத்துல மட்டும் போய் தேட முடியுமா? கோவில்களில் மட்டும் இருக்கிறாரு, அந்த கர்ப்ப கிரகத்தில் மட்டும்தான் இருக்கிறாரு, அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பிம்பங்களில் மட்டும்தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் தேடுறது இந்த சர்வ வியாபகத்துவம்னு சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிரான விஷயமா இருக்கும் இல்லையா? எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு வஸ்துனா அது நமக்குள்ளாரே இருக்கணுமா இல்லையா? நமக்குள்ளாரே அந்த வஸ்து உறைஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த உள்ளிலும் வெளியிலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய வஸ்துவை நம்ம உள்ளுக்குள்ளாரே இருந்து தேடலாம். அதை விட்டுட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு கோயிலுக்கு போய் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டை வாங்கி அதுக்கு ஒரு காசு செலவு பண்ணி அந்த ஐயருக்கு ஒரு காணிக்கையை கொடுத்து பூ பழமெல்லாம் வாங்கி அப்படி சேவிக்கணும் அப்படிங்கிற நிலமையில் நம்ம ஜீவசக்தி என்ன ஆகுது? அங்கேருந்து நம்ம கொண்டு போய் செய்யக்கூடிய அத்தனை விவகாரங்களையும் நம்முடைய எனர்ஜி என்ன ஆகுது? நம்ம எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணி நாம் ஒரு ஜீவசக்தியை அதை செலவு பண்ணி நம்ம ஈஸ்வர சேவை செய்யணும் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? இதுக்கு முன்னாடியெல்லாம் புராண கதைகள்லேயே கடவுளை நேரடியாக தரிசனம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னா, யார் தன்னை அறியறதுக்காக தான் மேலே புத்து கட்டுற அளவுக்கு அசையாமல் உட்காந்து தவம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தேடி தான் கடவுள் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த கோயில்களுக்கு குளங்களுக்கெல்லாம் ஓடி அலைஞ்சிட்டு இருக்கிற நிலைமையில் அவங்க இல்லை. அவங்களுடைய தவத்தினுடைய அந்த எனர்ஜியை பார்த்துட்டு அவங்க வர்றாங்க. அப்போ கடவுளை நாம் தேடி போய் அலைஞ்சு அவரை இந்த உலகத்தில் தேடிட்டு இருக்கிறது, தேடி தேடி செத்து போகிறது சரியா, இல்லை கடவுளைவே நம்மளை தேடி வர வைக்கிறது சரியா? எது சுலபமான வழி? எது ரொம்பவும் நமக்கு சௌரியமான வழி? அப்படி நாம் வெளியில் தேடி அலைஞ்சதில் யாராவது கடவுளை பார்த்ததா ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்களான்னா இல்லை. கடவுளே தேடி வந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த அறிவிப்பு கொடுக்க முடியுது. கடவுளை சந்தித்ததுக்கான ஒரு விஷயம் நமக்கு நிறைவேறுது. அப்போ நம்மளுடைய தகுதிக்கு அனுசரித்து அவர் வராரு. நாம் அவரை தேடி அலையிறதில் அவரை நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. இதுதான் இந்த உலகத்தில் சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நாம் நம்ம சக்தியாக இருக்கக்கூடிய ஜீவனை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி அவரை உள்ளாரே தரிசிக்க முடியும். அதனால் வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதை எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சாமி இங்கே கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதில் இன்னொரு புத்திசாலியான ஒரு கேள்வி அந்த சீடன் கேட்பார். சாமி, ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, வெளியில் தேட வேண்டாம் உள்ளாரே தேடுன்னு சொல்கிறீங்க, இதுலேயும் சர்வ வியாபகத்துவங்கிறது அடிபட்டு போகுதே. அவர் சர்வ வியாபினா எங்கே தேடுனா என்ன? இந்த உலகம் வெளியில் தேட சொல்லுது, நீங்கள் உள்ளே தேட சொல்கிறீங்க, ரெண்டுமே சர்வ வியாபகத்துவத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆனால் உண்மையிலேயே அவர் சொன்னது சர்வ வியாபகத்துவங்கிறது அது ஈஸ்வரனுக்கு கிடையாது. சாமி இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்கிறார். ஈஸ்வரனுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்குது, அந்த இருப்பிடத்தில் இருந்துட்டு தான் அவர் அங்கே இருந்துட்டு தான் நமக்கு அருள் பாலிச்சிட்ருக்கிறார். அவர் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய வஸ்து அவர் கிடையாது. அவருடைய சைத்தன்யம் வேணால் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கும், அவருடைய சக்தி எல்லா இடங்களிலும் பரவி இருக்கும். பார்த்திங்கன்னா சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது, ஆனால் அந்த சூரியனுடைய கிரகணங்கள் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கு இல்லையா? நாம் ஒரு வீட்டுக்குள்ளார சாயந்தரம் ஒரு விளக்கு கொளுத்தி வைப்போம், அந்த விளக்கு ஒரு மேஜை மேலே அது ஒரே இடத்துல தான் இருக்கும், ஆனால் அதனுடைய விளக்கினுடைய ஒளி அறை முழுவதும் பரவி இருக்கும். அதுபோல தான் ஈஸ்வரனுடைய சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்துக்கு சர்வ வியாபகத்துவம் இருக்குது, ஆனால் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இல்லை. அவருடைய இருப்பிடங்கிறது நம்மளுடைய
உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஹிருதயம்னு சொல்லக்கூடிய புருவ மத்தியத்தில் அவர் இருக்கிறாரு. அதைத்தான் வந்து பகவத்கீதையில் சொல்லியிருப்பார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. அதாவது சர்வ பூதானாம் ஹிருதய மத்தியே, ஈஸ்வரன் சர்வ பூதானாம் ஹிருதய மத்தியே அப்படின்னு சொல்லி அவருடைய அடையாளத்தை காமிச்சு கொடுப்பார். ஈஸ்வரனை எங்கே தேடணும்? சர்வ பூதங்களிலும் இருக்கக்கூடிய, இந்த உடம்புலையும் இருக்கக்கூடிய ஹிருதயமாக இருக்கக்கூடிய அந்த மனதனுடைய இருப்பிடத்தினுடைய மத்தியில் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம போய் தேடும்போது மட்டும்தான் ஈஸ்வரனை அறிய முடியுமே தவிர, வெளியில் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு ஈஸ்வர தன்மையும் உணர முடியறது கிடையாது. அப்போது நம்மளுடைய புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய அந்த மனதனுடைய இருப்பிடத்துக்கு போகிறதுக்கான பாதை எதுவோ அதுதான் அந்த நல்ல மார்க்கம். அதுதான் நாம் கரை சேர்ப்பதற்கான ஒரு மார்க்கம். நாம் இந்த பந்தத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கான ஒரு மார்க்கம். அதுதான் ஈஸ்வர மதம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அந்த ஈஸ்வர மதத்தை நாம் பின்பற்றணும்னு சொன்னால் நாம் ஈஸ்வர மதத்தை சார்ந்தவராக இருக்கணும். அதுக்கு நம்மளுடைய சக்தியை வெளியில் செலவு பண்ண விடாமல் அதை நமக்குள்ளாரே நிலை பெற செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் இங்கே செய்யணும். யார் ஒருத்தர் தன்னுடைய சக்தியை வெளியில் விடாமல் தனக்குள்ளாரையே மேலும் கீழும் நடத்தி அதை உள்ளுக்குள்ளாரே நிலை பெற செய்கிறாரோ அவரே ஈஸ்வர மதஸ்தன். அது அல்லாமல் தன்னுடைய சக்தியை வெளியில் விட்டு தீர்ப்பவர் நிரீஸ்வர மதஸ்தர் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். இப்போ ஈஸ்வரனுக்கு சேவை செய்யணும்னா நம்ம ஈஸ்வர மதஸ்தனாக இருக்கணுமா இல்லை நிரீஸ்வர மதஸ்தனாக இருக்கணுமா? தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ளாரே நிலைப்பெற செய்யணுமா இல்லை அதை வெளியில் விட்டு செலவு பண்ணணுமா? அதை நாம் தான் தீர்மானிக்கணும். நமக்கு ஈஸ்வரனை நம்ம சந்திக்கணும்னு சொன்னால், அவரோட நம்ம ஐக்கியப்படணும்னு சொன்னால், நம்ம சக்தியை வெளியில் விடாமல் நமக்குள்ளாரே நிலைப்பெற செய்யணும். அந்த ஒரு வழிவகையை தான் இங்கே சாமி வந்து இந்த சித்தவேதத்தினுடைய அந்த முழுவதும் நமக்கு வந்து சொல்லிட்டு வர்றாரு. அதில் நமக்கு அந்த மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒருத்தர் வரணும். அது சும்மா வந்து அந்த இருப்பிடத்தை நம்ம உள்ளுக்குள்ளார போய் பாருன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளார எங்கே போய் பார்க்கறது? அப்போ உள்ளுக்குள்ளார போய் பார்க்கறதுக்கு அந்த ஈஸ்வரனை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு புரோகிதர் வேணும். அந்த புரோகிதர் இல்லாமல், அந்த இடையில் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் இல்லாமல் அது முடியறது கிடையாது. அப்படி ஒரு குருவாக இருக்கக்கூடியவர் அவர் ஈஸ்வரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரை அறிவிச்சுக்க மாட்டார். ஆனால் அவரை அறிவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு குரு தேவை. அந்த குரு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு குருவாக இருந்தால் நாம் தூங்கும்போது அந்த குரு இருக்கிறது கிடையாது. எல்லா நேரங்களிலும் வெளியில் இருக்கக்கூடிய குருங்கிறது இருக்கிறது இல்லை. இந்த வெளி அப்படிங்கிற உலகமே நாம் நம்முடைய சக்தியை வச்சு வெளியில் வந்தால் தான் உண்டாகும். நாம் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருந்தோம்னா நமக்கு உலகமே கிடையாது. அப்போ எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு குரு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த குருவை அணுகி நாம் அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் இப்போ அந்த குரு என்ன பண்ணிட்டுருக்கிறாருன்னா, தன்னுடைய கர்ப்ப கிரகத்தில் இல்லாமல் அவர் வெளியில் மற்ற வேலைப்பாடுகளை செஞ்சிட்ருக்கிறார். அப்படி வெளி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அவர்கிட்ட போய் நாம் ஈஸ்வரனை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டால் அவர் காட்டி கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்லுவார், உள்ளுக்குள்ளார போய் வெயிட் பண்ணுங்கம்பார். ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலை சுற்றி தோட்டம் இதெல்லாம் இருக்கும், வெளி வேலைகள்லாம் இருக்கும். அந்த பூஜாரியாக இருக்கக்கூடியவர் உள்ளுக்குள்ளார இல்லாமல் அவர் வெளியில் ஏதாவது வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போது, சாமி நான் ஈஸ்வர தரிசனத்தை பார்க்கணும், கொஞ்சம் வந்து தீபாராதனை காமிங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கள், இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவார். அப்போ நாம் உள்ளுக்குள்ளார போய் வெயிட் பண்ணும்போது அவர் அங்கே கர்ப்ப கிரகத்துக்குள்ளார வந்து, அந்த கர்ப்ப கிரகம் வந்து இருட்டாக இருக்கும், அங்கே எந்த லைட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. அங்கே போய் அவர் என்ன பண்ணுவார், அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பிம்பத்துக்கு முன்னாடி ஒரு தீபாராதனையை கொளுத்தி, இதுதான் ஈஸ்வரன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த தீபாராதனை காட்டி நமக்கு கொடுப்பாரு. அவர் கர்ப்ப கிரகத்துக்கு வந்தால் தான் நமக்கு ஈஸ்வர தரிசனம்ங்கிறது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நாம் போய் வெயிட் பண்ணும்போது அங்கே இருட்டாக தான் இருக்கும், அதுக்குள்ளார நாமளும் நுழைய முடியாது. அங்கே இருந்து அந்த இருட்டான ரூம்பை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவர் எப்போ உள்ளே வராரோ அப்போ நமக்கு தீபாராதனை மூலமாக ஒரு ஈஸ்வர தரிசனத்தை பார்த்துக்க முடியும். அதே போல தான் இப்போ நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய குரு அவர் வெளி விவகாரங்களில் ஈடுபட்டுருக்கிறார். உபஜீவனத்துக்காக, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக, சொந்த பந்தங்களை பார்த்துக்கிறதுக்காக, தன்னுடைய சுக துக்கங்களுக்காக அவர் வெளி வேலைகளை செஞ்சிட்ருக்கிறார். அந்த குரு எப்போ உள்ளுக்குள்ளார வந்து அடங்கி இருக்கிறாரோ அந்த சமயத்தில் அவர் நமக்கு ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவார். அவர் வர்ற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளார இருக்கிறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உள்நிலை பயணத்துக்கான முயற்சியை தொடர்ந்து அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் வரட்டும் நாம் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ண முடியாது. நாம் போனால் தான் அவர் வருவார். அவர் இல்லைன்னா அவர் வெளி வேலைகளில் ஈடுபட்டே இருப்பார். அவர் வெளி வேலைகளில் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னால், நம்முடைய மனம் வெளி விஷயங்களில் பந்தப்படக்கூடாதுன்னு சொன்னால், நம்முடைய அகங்காரம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய சிந்தனை இதெல்லாமே உள்முக பயணத்தை சார்ந்ததாக இருக்கணும். நம்முடைய விருப்பம் ஈஸ்வரனை தரிசிக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கணும்.
நம்ம வெளி விவகாரங்களையே இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம்னா நம்மளால் ஈஸ்வரனை கவனிக்க முடியாது. ஈஸ்வரனை அதை பார்க்குறதுக்கும் அவரை அனுபவிக்கிறதுக்கும் அவரோட ஐக்கியப்படுறதுக்கும் நம்முடைய முயற்சிங்கிறது முழு மனதோடு இருக்கணும். அதுக்கு நாம் இதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வித்தையை சரியாக மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு அதை சுவாசத்தை சரி பண்ணுறது மூலமாக நிச்சயமாக அந்த வெறுப்பை கடந்து நம்முடைய மொத்த ஏக்கத்தையும் அந்த ஈஸ்வரனை தரிசனத்திலேயே நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இதைத்தான் சாமி இங்கே வலியுறுத்துகிறாரு. ஸோ மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிறைய பண்ணிக்கலாம். அனைவருக்கும்